சூர்யா சாரா இருக்கட்டும், சிவா சாரா இருக்கட்டும், யாரையும் அந்த மாதிரி பர்சனலாக அட்டாக் பண்ணுறதுங்கிறது அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது பார்க்கும்போது. எந்த ப்ராஜெக்டாக இருந்தாலும் அதுக்கு நெகட்டிவ்ஸ் வருது. இது வந்து புதுசு ஒன்றும் கிடையாது. நான் தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட், இந்த மாதிரி ஒரு விஷயம் கொண்டு வந்திருக்கோம். அப்போ அதுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும். நீங்கள் என்ன பண்ணாலும் சரி, நீங்கள் நல்ல கண்டென்ட்டு என்ன இந்த மாதிரி கொடுத்தாலுமே சரி, பேசுகிறவங்க பேசதான் செய்வாங்க. ஜோதிகா மேம் வந்து வாய்ஸ் அவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களோட இடத்துல இருந்து பார்க்கும்போது நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட்ஸ். கிடையவே கிடையாது. அவர் ரொம்ப ஜூனியர் ஆர்டிஸ்ட் கூட ரொம்ப பொறுமையாக, ரொம்ப ஹம்பிளாக பேசுவார். நாங்கள் ஒன்ஸ் மேக்கப் எல்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பண்ணிட்டு வந்தோம்னா நம்ம கேரவனோ இல்லை எங்கேயுமே நம்ம போகவே முடியாது. இப்போ நானே வந்து சும்மா இன்ஸ்டாவில் ஏதாச்சும் போஸ்ட் போடுறேன், இது மாதிரி போனால் கூட அதில் வந்து இந்த படம் வந்து மொக்க. குழந்தைங்களுக்கு சொத்து சுகம் சேர்க்கறத விட முக்கியம் நல்ல அறிவும் ஆற்றலும் கொடுக்கறது தான். 4 to 14 years kidsக்கான ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் தான் Brian O'Brien, always one step ahead. For traditional, latest and modern jewelry, visit Jill Mill Fashion Jewelry at T Nagar, Chennai. வணக்கம், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். நான் உங்கள் விஜய் பிரகாஷ். இன்னைக்கே கூட ஆக்ட்ரஸ் கிரிஜா இருக்காங்க. அவங்ககிட்ட நிறைய விஷயங்கள் கங்குவா பற்றி பேச போகிறோம். வாங்க பேசலாம். வணக்கம். ஹாய். உங்களை சந்திச்சதில் எனக்கும் எங்கள் டீமுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. கங்குவா திரைப்படம் ரிலீஸ் ஆகி கரெக்டாக ஒரு 1 வீக்காக ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி அமைஞ்சது, அதை பற்றி சொல்லுங்கள். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எனக்கு கோ டைரக்டர் சார் ராஜசேகர் சார்னு ஒருத்தர் இருக்கார். ஸோ அவர் எனக்கு தெரியும். ஸோ அவர் தான் வந்து எனக்கு இந்த ஆடிஷனுக்கு கூப்பிட்டாரு. அப்புறம் போய் டைரக்டர் சாரை பார்த்துட்டு ஆடிஷன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் செலக்ட் பண்ணிட்டு எனக்கு கூப்பிட்டாங்க. இந்த படத்தோட ப்ராசஸ் நியர்லி வந்து ஒரு 2 years லாங் வந்து இருந்தது. 2022 வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் பற்றி சொல்லுங்கள். எப்போ இந்த படம் ஆரம்பிச்சது ஆக்சுவலி உங்களுக்கு? என்னோட போர்ஷன்ஸ் வந்து லாஸ்ட் இயர் தான் இருந்தது. பிஃபோர் அந்த 2 years முன்னாடி என்னோட போர்ஷன்ஸ் வந்து வரல. எனக்கு வந்தது லாஸ்ட் இந்த டிசம்பர் டைமில் தான் என்னோட ஷூட் வந்தது. ஸோ எனக்கு டிசம்பர்லேருந்து இந்த பீரியடே வந்து வெயிட் பண்ணதே இது ஸ்க்ரீனில் வந்து, ஏன்னா உங்களுக்கு பார்த்துருப்பீங்க அந்த லுக்கு அதெல்லாம் எப்படி வரும்னு ரொம்ப எக்ஸைட்டடாக தான் இருந்தது. ஸோ என்னோடது வந்து இந்த டிசம்பரில் அண்ட் அதுக்கப்புறம் ஜானில் தான் ஷூட் போச்சு. நியர்லி அந்த மேக்கப்புக்கான எஃபர்ட்டுங்கிறது, ஏன்னா ஒவ்வொரு பர்சனுக்குமே செட்டில் இருக்கிற எல்லாருமே அந்த அட்மாஸ்பியரில் இருக்கிற எல்லாருக்குமே அந்த மேக்கப் நடந்திருக்கும். எவ்வளோ நேரம் உங்களுக்கு மேக்கப் கிட்டத்தட்ட எடுத்தாங்க? எனக்கு மேக்கப் இது கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 1.5 hours 2 hours கூட ஆகும். ஏன்னா அது ஃபுல்லாகவே வந்து மேக்கப் டல் பண்ணணும். அதுக்கப்புறம் ஹேருமே டிஃப்ரெண்ட்டாக அதெல்லாம் பண்ணணும். காஸ்டியூம்ஸு இது எல்லாமே முடிக்கிறதுக்கு 2 hours தேவை இருக்கும். அந்த மாதிரி இருக்குது. ஏன்னா கம்ப்ளீட்டாகவே அப்படியே அது ஆக்சுவலாக வந்து நீங்கள் அந்த இதில் பார்த்துட்டு எனக்கு யாருமே தெரிஞ்சவங்க மட்டும்தான் அவங்க வந்து ரெகனைஸ் பண்ண முடியும். தெரியாதவங்களுக்கு அது தெரியாது. கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் அத்தனை எஃபர்ட்ஸ் வந்து அந்த படத்தில் இருக்கும். அண்ட் சிவா அவர்கள் அவர் வந்து செட்டில் மொத்தமாகவே 4 அசிஸ்டண்ட்டாக வச்சுருந்தாருங்கிறதெல்லாம் நாங்கள் கேள்விப்பட்டோம். மொத்தமே அவர் தான் ஹேண்டில் பண்ணுவார்னு. ஆமாம். ஸோ அவர் பற்றி சொல்லுங்கள். சிவா சாரை பற்றி சொன்னால் நிறைய இருக்குது. ரொம்ப பொலைட், ஹம்பிள், ரெஸ்பெக்ட்ஃபுல் பர்சன். அவர் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப எனக்கு ஹாப்பி. அந்த டீமே பார்த்திங்கன்னா சொல்கிறது கரெக்ட் தான். ஏன்னா நிறைய பேர் சொல்லி நானும் பார்த்தேன் 4 பேர் தான் அசிஸ்டன்ட். அது உண்மை. அதுவுமே அந்த அவர் தான் ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணார். அப்படின்னாலுமே ரொம்ப வந்து அந்த இடமே அமைதியாக தான் இருக்குமே தவிர, ஷார்ட் அப்போ இப்படிலாம் பண்ணணும் அந்த ஷார்ட் அப்போ தான் சத்தம் இருக்குமே தவிர, மற்ற டைம் அவர் பேசுறது பக்கத்தில் வந்து சொல்லுவார் இந்த மாதிரி இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும். அவர் வந்து பெர்ஃபார்மன்ஸும் அவர் பண்ணி காமிப்பார். பத்தலை அப்படின்னா இந்த மாதிரி பண்ணணும், இந்த மாதிரி டோனில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சட்டிலாக அழகாக கைட் பண்ணுவார். நிறைய பேரோட செட் பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். டேரக்டர்ஸ் அப்படின்னாலே வந்து செட்டில் ஏதாவது ஒரு இதாக இருக்குன்னா கத்துவாங்க, திட்டுவாங்க, அங்கே இங்கே அந்த ஒரு டென்ஷன் இருக்கும்னு. சிவா சார் அந்த மாதிரிலாம் டென்ஷன் கிடையவே கிடையாது. அவர் ரொம்ப ஜூனியர் ஆர்டிஸ்ட் கூட ரொம்ப பொறுமையாக, ரொம்ப ஹம்பிளாக பேசுவார். தம்பி எங்கே பாரு ஒழுங்காக, அப்படி ரொம்ப சட்டிலாக தான் பார்த்து இறங்கு, பத்திரமா ஏறு, அந்த மாதிரி தான் சொல்லுவார். ரொம்ப அவர் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி அந்த டீமில் இருக்க எல்லாருமே சரி, அவர் டைரக்டர் மட்டும் கிடையாது. ஸோ அவர் கூட இருக்கும்போது அவங்க டீம் அப்படி தானே இருப்பாங்க. எல்லாருமே டீம் ஃபுல்லாமே எல்லாமே ரொம்ப ஹம்பிளாக, ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக தான் இருப்பாங்க. அந்த செட்டுக்கு போகணுன்னாலே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஓகே, இந்த செட்டை பற்றி நிறையா எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க. நிறைய நாள் ட்ராவலும் கண்டிப்பாக இந்த இதில் இருக்கும். ஸோ இந்த ஒரு செட்டோட மெமரிஸ் ஏதாவது இருக்கா? சரி, நல்லா இருக்குப்பா இந்த டேஸ் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி தான் மெமரி ஷேர் பண்ண முடியும். எல்லா டேஸுமே மெமரபிள் டேஸ் தான். ஏன்னா நாங்கள் ஒன்ஸ் மேக்கப்
எல்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பண்ணிட்டு வந்தோம்னா நம்ம கேரவனோ இல்லை எங்கேயுமே நம்ம போகவே முடியாது. அதே இடத்துல அங்கேயே வந்து லொக்கேஷன்லேயே வந்து கொஞ்சம் நல்லா இருக்க இடத்த பார்த்து உட்காந்துக்குவோம். ஆர்டிஸ்ட் எல்லாமே அங்கே தான் இருப்பாங்க. யாருமே வந்து அந்த ஸ்பாட்டை விட்டு போகவே மாட்டாங்க. அங்கேயே தான் உட்காந்துட்டு இருப்போம். நல்ல மெமரிஸ் இருக்குது நிறையா வந்து ஆர்டிஸ்டோட ஷேர் பண்ணுறது, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸு, நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஜோனில் ட்ராவல் பண்ணுவோம். ஓகே, இந்த செட்டில் உங்களுக்கு வந்து யாராவது ஒருத்தங்களால நீங்கள் சொன்னீங்களா அந்த ஃப்ரெண்ட்ஷிப்லாம் டெவலப் ஆச்சு, அந்த மாதிரி யாராவது ஒரு நல்ல பாண்டிங்காக கிரியேட் ஆனது யாராவது? இருக்காங்க. ஆக்சுவலாக எல்லாருமே இதில் வந்து ஆல்ரெடி ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட்டும் இருப்பாங்க. ஸோ அவங்க ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. புதுசானா பிரியா, ரீத்துன்னு ஒரு ஃப்ரெண்டு, மீனா, அவங்க வந்து ஹைதராபாத்தில் இருக்காங்க, தெலுங்கு ஆர்டிஸ்ட். அவங்க அதாவது என் கூட இருப்பாங்க. அவங்க வந்து என்னோட பிரதர்லாவோட, அதாவது எனக்கு ஹஸ்பண்டோட அண்ணாவோட ஒய்ஃப், அந்த இது பண்ணிருப்பாங்க மீனா. ஸோ எல்லாருமே நான் தான் சொல்கிறேனே, அந்த டீமே வந்து ரொம்ப நல்ல டீம். அங்கே போனாலே ஹாப்பியாக இருக்கும், எந்த பிரச்சனையும் இல்லை. யாரும் ஆட்டிடியூட் காட்ட மாட்டாங்க. நம்ம ஆட்டிடியூட் அவங்க காமிச்சாதான் நம்ம காமிக்கணும்னு தோணும். அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பமே இல்லை. அவங்களும் ஜாலியாக இருப்பாங்க, நாங்களும் ஜாலியாக இருப்போம், செட்டும் நல்லா இருக்கும். ஆமா ஆமா. இந்த சூர்யா சார் படம், ஆனா சூர்யா அவங்களோட பெருசா காம்பினேஷன் கிடைக்கலங்கிற வருத்தம் இருக்கு. அப்படி சொல்ல முடியாது. அடுத்த நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்ல பார்த்துக்கலாம். ஆமா, அதுல பார்த்துக்கலாம் அப்படிதான். ஏன்னா எனக்கு தெரியும்ல, அவங்க கமிட் பண்ணும் போதே இதுதான் தெரியும். ஸோ 2ல இருக்கோம், அப்போ வந்து அதில் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு இது. செகண்ட் பார்ட்ல பார்த்துக்கலாம். செகண்ட் பார்ட்ல எஸ். ஆமா. அண்ட் பாபி தியோல் அவரோட நடிச்சதை பற்றி சொல்லுங்க. பிகாஸ் அவர் வந்து பாலிவுட்ல மிகப்பெரிய ஸ்டார். இங்க வந்து டோட்டலா ஒரு ஆன்டகனிஸ்டா பண்றாரு, ரொம்ப க்ரூயலாகவும் பண்ணியிருந்தாரு. அதை பத்தி பாபி தியோல் சார் செட்டுக்கு வந்தாலே அங்கே எல்லாருமே அந்த சாங் இருக்குல்ல, அவரோடது. ஆக்சுவலாக அந்த டைம்ல தான் வந்து அந்த ரீல்ஸ் எல்லாமே, அந்த மூவி ரிலீஸ் ஆன டைம், நான் ஷூட் போன டைம், அவர் வந்தாலே அந்த சாங்கை பாடிட்டு பயங்கரமா என்தோ ஆயிடுவாங்க. ஏன்னா ஜூனியர் ஆர்டிஸ்ட் வந்து 1000 பேர் இருப்பாங்க அங்கே. எல்லாருமே வந்து ஹாப்பி ஆயிடுவாங்க, ஜாலியாக கத்திக்கிட்டு இருப்பாங்க சார் வரும்போது. சார் எல்லாருக்கும் ஹாய் எல்லாம் சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. செம்ம. அவரோட நான் வந்து சூர்யா சார் வந்து பார்க்கல, அவரோட காஸ்டியூம்ஸ் வந்து நேரில் சொல்கிறேன், ஒர்க் பண்ணலை. ஸோ சாருக்கு, பாபி தியோல் சாருக்கும் சரி, கார்த்திக் சாருக்கும் சரி, அந்த காஸ்டியூம்ஸ் இது நேரில் பார்க்கும் போதே செம்மையாக இருந்தது. கார்த்திக் சார் அவர் வந்து நார்மலாக செட்டில் நாங்கள் நிறைய டைம் கேள்விப்பட்டது, ஹீஸ் அ ஃபன் லவிங் பர்சன், செட்டையும் கொஞ்சம் என்டர்டெய்னிங்காக வச்சுருப்பாங்க. ஸோ அவர் செட்டில் இருந்தது எப்படி இருந்தது? சார் கூட ரொம்ப இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் இல்லை. ஏன்னா நீங்கள் அந்த பிளேஸ் பார்த்தீங்கனாலே ஓப்பன் ஸ்பேஸில் உட்காந்து பேசுறதுக்கான அந்த மாதிரி இது இல்லை. ஃபுல்லாக வந்து அந்த புகை அது இதுன்னு சொல்லிட்டு அந்த ஷார்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த இது பார்க்குறதுக்கு அப்படின்ற போகிறதுனால நிறைய இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கான இதுவும் அமையல. இன்னொன்று சின்ன போர்ஷன்ஸ் தானே, சின்ன ஒரு இது அப்படிங்கிறனால எனக்கு அவ்வளோ அதிகமாக பேசலை. பட் அவருமே வந்தால் ஹாய் சொல்கிறது, கிளம்பும்போது பாய் சொல்கிறதுல ரொம்ப ஜாலி பர்சன், ரொம்ப என்டர்டெய்னிங்கான. ஆமாம் ஆமாம். வெற்றி பழனிசாமி அவரோட ஒர்க் பற்றி தான் எல்லாருமே படத்தில் பேசிட்டு இருந்தாங்க, கேமராமேன் அவரோட. ஸோ அவர் அந்த செட்டில் எப்படி இருந்தார், அதை பற்றி? அவர் ஒர்க் நீங்களே பார்த்துருப்பீங்க. நாங்கள் ஒவ்வொரு டேக்கும் ஒவ்வொரு ஷார்ட்டும் முடிச்சுட்டு அதை வந்து பார்க்கணுன்னு ரொம்ப அந்த டைம்ல வந்து ஷார்ட் முடிச்சோடனே பார்க்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சிவா சாரும் வெற்றி சாரும் அவங்களோட பாண்ட் வந்து அந்த ஒர்க் பண்ணும்போதே தெரியும். ஓகே. ஆமா, ரொம்ப ஹாப்பி அவரோட ஒர்க் பண்ணது. அவங்க முன்னாடில இருந்தே ஒண்ணா ஒர்க் பண்ணாங்க. ஆமா, ஒர்க் பண்ணாங்க. அதுதான் சொல்றேன், அவங்களோட அந்த பாண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அந்த செட்ல அவங்க தெரியும். நல்லா அவங்களுக்குள்ளார அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. ஒர்க் சார் என்ன நினைக்கிறாரு, இவர் என்ன நினைக்கிறாரு அப்படிங்கிறது அவங்களுக்குள்ளார ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல அந்த அவுட்புட்டே வந்து செம்மையா இருக்கும். நாங்க ஒவ்வொரு ஷார்ட் முடிஞ்சோடனே அதை போய் பார்க்கணும்னு போயிட்டு பார்ப்போம். ஆமா. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஸ்க்ரீன்ல வந்து அதை பார்க்க போறோம் அப்படிங்கும்போது அந்த எக்ஸைட்மெண்ட் இருந்தது, எப்படி இருந்தது? அண்ட் அதே சமயத்தில் அதை பார்க்கும்போது எப்படி இருந்தது? ஆக்சுவலாக இதோட வெயிட்டிங் பீரியட் ரொம்ப ஜாஸ்தி. எனக்கு கொஞ்சம் டைமாக இருந்தாலுமே எனக்கு கண்டிப்பாக ஒவ்வொரு ஒர்க்குமே நம்ம அது அவுட்புட் பார்க்கணும், ஸ்க்ரீனில் பார்க்கணுன்றது இருக்கும். பட் இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஒன், ரொம்ப ஸ்பெஷல். காஸ்டியூமும் சரி, பர்ஃபார்மன்ஸும் சரி, இது எல்லாமே கம்ப்ளீட்டாக டோட்டலாக டிஃப்ரெண்ட். ஸோ எனக்கு ஆக்சுவலாக ரிலீஸ் டேட் வந்து போஸ்ட்போன் ஆச்சுல்ல. ஆக்சுவலாக எனக்கு அன்றைக்கி வந்து இன்னொரு டே ஸ்பெஷல் டே. எனக்கு பர்த்டே வேறு, நவம்பர் 14th. ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு வந்து அக்டோபரில் ரிலீஸ் ஆகிற மாதிரி இருந்தது. அப்புறம் சில ரீசன்ஸ்னால வந்து போஸ்ட்போன் ஆச்சு. சரி, ஓகே, நம்ம பர்த்டே அன்றைக்கும் சேர்த்து வர்றது டபுள் நமக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன், ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டேன். அன்றைக்கி எப்படா அந்த 14th வரும், பர்த்டேவோட இதை செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக
வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் படம் பார்க்கும்போது லைக் தியேட்டர்ல நம்ம ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது அந்த மூமெண்ட் எப்படி இருந்தது? கண்டிப்பா ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நான் என் ஃப்ரெண்ட்ஸோட தான் போய் பார்த்தேன். அவங்களுக்கும் ரொம்ப பிடிச்சது. எனக்கும் ரொம்ப பிடிச்சது. அது மறுபடியும் அகைன் நான் ஆக்சுவலி 3 டைம்ஸ் பார்த்தேன். இன்னும் பார்த்துட்டே இருக்கணும் போல தான் இருக்கு. நைஸ். அண்ட் இப்போ கங்குவா பத்தி கேட்கணும் அப்படின்னா, கங்குவா சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்தே ஒரு நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணப்பட்டுட்டே இருந்தது. ரிவ்யூஸா இருக்கட்டும், இதுவா இருக்கட்டும். அதெல்லாம் பார்க்கும்போது ஆக்சுவலி ஒரு ஒர்க் பண்ண பர்சனா அது எப்படி இருந்தது உங்களுக்கு? இது தெரிஞ்ச விஷயம் தான். எந்த ப்ராஜெக்டா இருந்தாலும் அதுக்கு நெகட்டிவ்ஸ் வருது. இது வந்து புதுசு ஒன்றும் கிடையாது. நம்ம மற்ற அடுத்த ப்ராஜெக்ட் பெரிய ஸ்டார்ஸோடதும் நம்ம பார்த்துருக்கோம்ல, ரேண்டமாக சோஷியல் மீடியாவில் பார்த்துருக்கோம். ஸோ கஷ்டமாக தான் இருக்கும், ஏன்னா நம்மளும் அதில் இருக்கோம் அப்படிங்கும்போது. பட் ஓகே, பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் தானே சினிமா. பட் ரிவ்யூஸுங்கிறத தாண்டி சம்டைம்ஸ் வந்து உள்ள அட்டாக்ஸாகவும் வந்து வைக்கப்படுது. சூர்யா அவர்கள் டேரெக்டாகவே அட்டாக் பண்ணுற மாதிரிலாம் இருந்தது. ஸோ அதை மாதிரி பார்க்கும்போது லைக் நம்ம ஆல்ரெடி அவங்க படத்துலையும் ஒர்க் பண்ணியிருக்கோம். இவ்வளோ எஃபோர்ட் போட்டிருப்பாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 1000 ஜூனியர் ஆர்டிஸ்ட்ங்கும் போது பெரிய க்ரௌட். ஆமாம். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ இது இருந்தது உங்களுக்கு? தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட், இந்த மாதிரி ஒரு விஷயம் கொண்டு வந்திருக்கோம். அப்போ அதுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும். அட்லீஸ்ட் பண்ணலைன்னா கூட நெகட்டிவ்ஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணாமல் இருக்கிறது கொஞ்சம் நல்லது. இந்த ப்ராஜெக்ட் மட்டும் கிடையாது, ஜென்ரலாகவே எந்த ஒரு முயற்சிக்குமே வந்து அந்த இடத்துலயே வந்து நின்றுவாங்கல்ல. இப்போ இதை நெக்ஸ்ட் அடுத்து கொண்டு போகணுன்றது இப்போ மற்ற யாரும் யோசிக்க மாட்டாங்கல்ல. ஸோ கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் மற்ற மூவிஸ் இல்லை, மற்ற லாங்குவேஜ் மூவிஸ்க்கு கொடுக்குற சப்போர்ட் அப்போ தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி எஃபர்ட் போட்டால் கொடுக்குறது இல்லைன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக. எதனால மேபி அந்த தாட் இருக்கும்ல அதனால? கண்டிப்பாக இருக்குது. இல்லை, எல்லா லாங்குவேஜஸ்லையும் இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம ப்ராஜெக்ட்ஸ்ன்னு வரும்போது அது வந்து தப்பாக நெகட்டிவாக இருக்கும்போது அது ரொம்ப நமக்கு பர்சனலாக நமக்கும் சேர்த்து அஃபெக்ட் ஆகுது இல்லை. ஏன்னா இப்போ நானே வந்து சும்மா இன்ஸ்டாவில் ஏதாச்சும் போஸ்ட் போடுறேன், இது மாதிரி போனால் கூட அதில் வந்து இந்த படம் வந்து மொக்க அப்படிலாம் வந்து சம் நெகட்டிவ்ஸ் வந்திருக்கு. பட் ஓகே, அது அஃபெக்ட் ஆகுது. ஆனால் மீன்ஸ் ஒர்க் பண்ணவங்களா சொல்லுங்கள். அது வந்து கண்டிப்பாக இருக்குது. ஓகே. அண்ட் நீங்கள் வந்து ஆல்ரெடி விக்ரம்லையுமே வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஆமாம். ஸோ அது எப்படி நடந்தது? லோகேஷ் கனகராஜ் அவரோட ஒர்க் பண்ணதை பற்றி சொல்லுங்கள். விக்ரமில் வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து மாஸ்டர் அந்த ப்ராஜெக்ட்கே நான் வந்து ஆடிஷன் போயிருக்கேன். அதில் வந்து ரோல் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்காது அதில் நான் போன ரோலோடது. ஸோ அதனால அதுக்கப்புறம் பண்ண முடியாமல் போச்சு. கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு விக்ரமோட ஆடிஷனுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ போனப்போ ஓகே, அதுவும் செலக்ட் பண்ணி கூப்பிட்டாங்க. பாண்டியில் தான் ஷூட் போச்சு. ஆக்சுவலாக அந்த சீக்வன்ஸாக அது வந்து ரொம்ப பெருசு. ஆக்சுவலாக 10 days எனக்கு வந்து அங்கே ஷூட் போச்சு. ஓகே. 10 days ஒர்க். ஆனால் பார்க்குறது என்னோட ஸ்க்ரீன் அந்த ஸ்பேஸ் கம்மியாக இருந்தாலும் சீக்வன்ஸாக பெருசாக இருக்கனால எனக்கு நிறைய டைம் அங்கே இருந்து ஒர்க் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அவரும் அதே மாதிரி தான் பயங்கர சின்சியரான பர்சன். அவரும் நான் செட்டுக்கெலாம் போய் போகும்போது வரும்போது பார்த்தா பயங்கரமாக அவங்க ஐடிஸோட டிஸ்கஸ் பண்ணிட்டு ஒர்க்கில் பயங்கர கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவரோட ஒர்க் பண்ணது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஆமாம். அண்ட் அது இல்லாமல் ஃபாஃபா இருந்தார் அந்த என்னோட சீன்ஸில். அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி. ஸோ நிறைய ஆர்டிஸ்ட் காம்பினேஷன் அதில் எனக்கு கிடச்சிது. எனக்கு சின்ன சீனாக இருந்தாலுமே எனக்கு நல்ல ரீச் இருந்தது அந்த டைமில். ஆமாம் ஆமாம். அண்ட் கமிங் பேக் டு கங்குவா பற்றி பார்க்கும்போது நீங்கள் ஆல்ரெடி சொல்லிங்க சிவா சார் வந்து எப்படிப்பட்ட பர்சன், செட்டில் எப்படி இருப்பார், எல்லாத்தையும் நடந்துக்குவார் அப்படின்னு. பட் படம் பற்றின ஒரு ஃபேக்டாவோ இல்லை ரிவ்யூவாவோ சொல்லும் போது அவருக்கு மேலே நிறையா அட்டாக்ஸாக வச்சாங்க. அதாவது நார்மலாக சொல்லாமல் அவரை திட்டியே வந்து நிறைய பேர் சொல்கிறது பார்க்க. இது ஆக்சுவலி ஒரு ஃபேரான விஷயம் நினைக்கிறீங்களா? ஒருத்தவங்களோட படத்தை வச்சு அவங்கள வந்து பர்சனலாக திட்டுறதுங்கிறது ஃபேரா? கண்டிப்பாக இல்லை. அதுதான் சொன்னேன். சூர்யா சாராக இருக்கட்டும், சிவா சாராக இருக்கட்டும், யாரையும் அந்த மாதிரி பர்சனலாக அட்டாக் பண்ணுறதுங்கிறது அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது பார்க்கும்போது. இன்னொன்று நம்ம கூட ஒர்க் பண்ணியிருக்கும் போது அவரை நம்ம பார்க்கும்போது பேசும்போது அது இன்னும் நமக்கு அவர் க்ளோஸ் ஆகிட்டாரு மீன்ஸ் அவர் மேலே ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது, அவர் மேலே ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் இருக்குது. அப்போது இது மாதிரி பேசும்போது உண்மையாலுமே எனக்கு கஷ்டமாக இருக்குது. அது அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஆனால் அது பண்ணாமல் யாரும் இருக்க போகிறது இல்லை. அதனால் அது புரியுது. ஃபேக்ட் இதுதான். நீங்கள் என்ன பண்ணாலும் சரி, நீங்கள் நல்ல கண்டென்ட்டே என்ன இந்த மாதிரி கொடுத்தாலுமே சரி, பேசுகிறவங்க பேச தான் செய்வாங்க. அதுவும் புரியுது. இருந்தாலும் ரொம்ப ஒரு சைட் கஷ்டமாகவும் இருக்கும். ஆமாம், ரொம்ப. ஆமாம். அண்ட் கங்குவா பற்றி பார்க்கும்போது அதுக்கு அத்தனை நெகட்டிவ்ஸ் வந்துட்டு இருந்தபோது ஜோதிகா மேம் வந்து வாய்ஸ் அவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க உடனே வந்து இது எப்படி பண்ணலாம், முதல்ல இது வந்து ஒரு படத்தில் ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்கிறது நார்மல் தான், ஆனால் இவ்வளோ பேஷ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேள்வி கேட்டாங்க.
ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க இது முன்னாடி வந்து ஸ்டெப் அவுட் பண்ணதை முதல்ல எப்படி பார்க்குறீங்க? அது சரிதானே, அது அவங்க பண்ணது ரொம்ப கரெக்டு தான். அவங்களோட இடத்துல இருந்து பார்க்கும்போது நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட்ஸ், எவ்வளோ அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு புது முயற்சி பண்ணி ஒரு கண்டென்ட் கொண்டு வந்தால் இந்த மாதிரி வந்து நெகட்டிவாக ரிவ்யூஸ் கொடுக்கும்போது அதுக்கு அவங்க வாய்ஸ் கொடுக்கறது அப்படிங்கிறது கரெக்டு தான், கரெக்டான விஷயம்தான். இப்போ ஜோ மேம் வந்து அது மட்டும் இல்லை, அவங்க சொல்லியிருந்தாங்க இதை வந்து நான் ஒரு சினிமா ரிவ்யூவராக சொல்கிறேன், நாட் ஒன்லி இதுவாக சொல்ல. இப்போ வந்து இது எல்லா பெரிய படத்துக்குமே நடக்குது அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. நாட் ஒன்லி கங்குவா, எல்லாருக்குமே நடக்குது. இது எதனால அப்படி ஒரு சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதுனால கேட்குறது, இது எதனால அப்படி நடக்குதுன்னு நீங்கள்? அது சினிமா பாலிடிக்ஸ் வந்து எப்போவுமே அப்படி தானே, என்ன நம்ம பண்ணாலும் அதுக்கு நெகட்டிவ் பாசிட்டிவ் வந்துட்டு போயிட்டு தான் இருக்குது. அதனால் இது நம்ம ரொம்ப காலங்காலமாக இதுதான் பார்த்துட்டு வந்துட்டு தான் இருக்கோம். நம்ம என்ன சொன்னாலும் அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க, பேசுகிறவங்க பேச தான் செய்வாங்க. அண்ட் ஃபர்தர் ப்ராஜெக்ட்ஸ் என்னெல்லாம் நீங்கள் இப்போ பண்ணிட்டு? இப்போது ஆக்சஸ் ஃபிலிம் ஃபேக்ட்ரியில் வலயம்னு ஒரு மூவி பண்ணுறேன். அப்புறம் மாறன் சாரோட டைரக்ஷனில் பிளாக்மெயில்னு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய விஷயங்கள் பேசணும், உங்களோட படங்கள் பற்றியும் நீங்கள் அடுத்து பண்ணுற படங்கள் பற்றியும் பேசணும். இந்த ஒரு சந்திப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. டேக் ஒன் தமிழ் சேனலுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. For traditional, latest and modern jewelry, visit Jill Mill Fashion Jewelry at T Nagar, Chennai.